ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே அன்னைக்கு வெளியே போயிருந்தப்போ இந்த சீனை கண்ணில் பார்த்துட்டு என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்க முடியல. நிஜமாவே இந்த மாடு வளர்க்குறவங்கள தப்புன்னு சொல்கிறதா, இல்லை பாலித்தீன் கவர் இல்லாத வாழ்க்கை நமக்கு இனி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம மேலே தப்பு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. சிட்டியில் இருக்கிற பசுமாடு ஒரு கவரில் இருக்கிற பிரெட்டை அப்படியே கவரோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நானும் ஹஸ்பண்டும் ஆக்சுவலாக இங்கே நின்றுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் போய் ஆக்சுவலாக அதை வாயிலிருந்து எடுத்து விடலான்னு பார்த்தாரு. ஆனால் அது ஒன்றும் விடுறதாவே இல்லை. எங்கள் பக்கத்தில் இன்னொரு கப்பிள்ஸும் அதே மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் அவங்களும் பார்த்தாங்க. 2 பேரும் ஜென்ஸ் போராடி பார்த்தாங்க. அது எப்படியாவது மாட்டோட வாயிலிருந்து அந்த பாக்கெட்டை எடுத்துட்டு பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பிரெட்டை மட்டும் வெளியே போட்டோன்னா பிரெட்டை சாப்பிட்டுக்கோலன்னு சொல்லிட்டு, ஆனால் பல்லில் கடிச்சிட்டு மாடு அதை விடுறதாவே இல்லை. இந்த மாடு அந்த கவரை சாப்பிட்றத டைவர்ட் பண்ணியாவது ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமான போராட்டம். எங்களால் அதை விட்டுட்டும் வர முடியல. அந்த மாடு ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறத டக்குன்னு அப்போ ஒரே ஒரு ஐடியா தான் தோணுச்சு. மேபி மாட்டுக்கு வேற ஏதாவது சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அந்த கவரை கீழே போட்டோம்னு சொல்லிட்டு எங்க பக்கத்தில் நின்னவங்க கையில பிரெட் பேக்கெட் வச்சிருந்தாங்க. ஸோ பிரெட்டை டக்குன்னு ஓப்பன் பண்ணி போட்டதும் அந்த கவரை விட்டுட்டு இந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு போச்சு மாடு. ஆக்சுவலாக நிறைய பேர் இப்போ வேகனா சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டாங்க, கூடவே பால் தயிர் அதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது விலங்குல இருந்தே எந்த ஒரு பொருளையுமே அவங்க உணவுல சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குமே தோணுச்சு, இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மாடு கொடுக்குற பாலை குடிச்சா நம்ம என்ன ஆகும். அதையும் தாண்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பசுமாடு அதோட ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது வலிச்சா கூட யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது இல்லையா. நம்ம மனிதர்கள் செய்யற ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடியும் ஒரு இனம் அழிஞ்சிட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. கர்மா நம்மளை சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க எனக்கு அதுவும் தோணுச்சு. இந்த மாதிரி கவர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொடுக்குற பாலை மனுஷங்க குடிச்சு நம்மளும் எங்க போயிட போறோம். அதே தான், ஒரு இனத்தை அழிக்க போய் திரும்ப அந்த இனம் நம்மளையும் அழிச்சிரும் ஒரு நாள் அப்படிங்கறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. எனக்கு இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் தோணுச்சு. மாடுகளை காப்பாத்துறதுக்கு இந்த மாடு வளர்ப்பை சிட்டிக்குள்ள தடை செஞ்சாலே போதும். என்ன சிட்டியில எங்கேயுமே புல்லை எல்லாம் மாடு பாக்குறது கிடையாது, கவர்ஸை மட்டும்தான் பாக்குது, குப்பைகளை தான் பாக்குது. ஆனா கிராமப்புறங்கள்ல எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல்லு தெரியும். ஆட்டோமேட்டிக்கா மேய்ச்சலுக்கு போன மாடு புல்லத்தான் சாப்பிடுமே தவிர பக்கத்துல கவர் இருந்தா அந்த கவரை சாப்பிட்றாது. ஒரு உயிரினத்தை காப்பாத்த எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம். சிட்டியில் இருக்கிறவங்க பசுமாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கிராமப்புறத்துக்கு போய் இருந்து அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பசுமாடு ஆரோக்கியமான சூழ்நிலையில வளரும். வீட்டுல யூஸ் பண்ற எந்த ஒரு பொருளையுமே பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம குடிக்கிற பால் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுமே வேகான சேஞ்ச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன் சீக்கிரமா. எனக்கு அப்ப தோணுச்சு, மேபி இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் பால் தயிர் எல்லாம் சாப்பிடாம வெகானா மாறிட்டாங்களோன்னு.